ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலில் மல்டிபிளான மெயில் ஐடிஸை நம்ம என்டர் பண்ணியிருப்போம். பட் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. உங்களோட மொபைலில் ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை அக்கௌண்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டை இங்கே டிஸ்பிளே பண்ணும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜ் ஆன் அக்கௌண்ட்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணதும் நம்மளோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ்க்கு போயிடும். இதில் கூகுள் அக்கௌண்ட்டில் தான் நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம என்ன அக்கௌண்ட் நம்ம என்டர் பண்ணியிருக்கோமோ அந்த அக்கௌண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செட்டிங்கில் 2 டாட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக இதுலேயே நம்ம சின்க்ரனைஸும் பண்ணிக்க முடியும் அண்ட் அக்கௌண்ட்டை நம்ம ரிமூவும் பண்ணிக்க முடியும். உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்க்ரனைஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட டிவைஸில் இருக்கக்கூடிய பேக்கப்ஸை அந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா சின்க்ரனைஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் மொபைலில் நீங்கள் இந்த மெயில் ஐடியை என்டர் பண்ணும்போது உங்களோட பேக்கப் அக்கௌண்ட்டை நீங்கள் அதில் ஈஸியாக எடுத்துக்க முடியும். அண்ட் இதில் அகைன் நம்ம ஆட் பண்ணணும்னா ஆட் அனதர் அக்கௌண்ட்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட எந்த டிவைஸில் நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்களோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவுமே கூகுள் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கூகுளில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் ஈஸியாக என்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்ஸ்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.